எல்லாம் நீ பண்பட்டவங்களா மாற்றுவதற்கு உங்களுடைய நிர்வாணம் உதவும் சொல்லி நீங்க நிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு யாராவது கையடிச்சுனா கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க. ஒருத்தவன் கையடிப்பான், ஒன்னொருத்தவனுக்கு போட்டு பார்க்க தோணும். உங்க நிர்வாணம் ஒருத்தவனை தூண்டி விடுதலா மாறும் பொழுது இப்ப என்ன பண்ணுவான்? எதை எங்க காட்சிப்படுத்தணுமோ அதை தாங்க எங்க காட்சிப்படுத்தணும். இல்லாட்டா அது சட்ட விரோதம் சொல்றதுக்கு என்னன்னா, அது குற்ற செயலை தூண்டி விடக்கூடாது. அந்த காட்சி மற்றவர்களை வக்கிரமாக மாற்றக்கூடாது, வேறு சிந்தனைகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு. மேல பாக்குறாங்களா, கடவுள் வந்து காப்பாத்துவாரான்னு. இப்ப கடவுள் வந்து காப்பாத்துவாரான்னு மேல பாக்குறதுக்கு நீ போஸ்ட் ஒரு போட்டா நீ மார்க்சியவாதியா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கியா? கடவுள் நம்பிக்கையற்ற நீ இப்படியால வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முற்படுவது என்ன சமாளிப்பு, என்ன நோக்கத்துக்காக இப்படி பேசுறீங்க? அதை வந்து கொற்றவை செய்யல. கொற்றவைக்கு அந்த புரிதல் கிடையாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மிக சரியான பெண்ணியத்தை பேச முற்படுங்க. அந்த போராட்ட வடிவம், நிர்வாண போராட்ட வடிவத்தை வந்து சமூக பாலியல் குற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக முன்னிறுத்துறேன்னாக்கா லூலுவுக்கு எதிராக நீங்க என்னத்தை நிறுத்துவீங்க? இப்போ பாலியல் குற்றவாளிகள் எல்லாமே ஆண்களாகவும், ஆண்கள் எல்லாம் வன்மம் மிக்கவர்களாகவும், பெண்கள் எல்லாம் வன்மமற்றவர்களாகவும் கொற்றவை நினைப்பாங்கனாக்கா லூலு என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? இல்ல எனக்கு வந்து என்னன்னா, நான் மார்க்சியவாதி சொல்லி ஒரு 10 வருடமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் மார்க்சியவாதி இல்லைன்னா, லூலு 5 வருஷமா குழு நடத்தும் பொழுது பெரியார் பெண் விடுதலை பெயர்கள் கருத்துக்களை வந்து அந்த குழுல வந்து பதிவு செய்யறாங்க. அவங்கள பின்னணி இயக்குறவங்க பெரியார் வாழ்வியல் கம்யூன் வாழ்க்கை உருவாக்கணும்ன்றாங்க. அதையெல்லாம் பேசிட்டு இருக்கு. பெரியார் பெரியாரின் வெறிப்பிடித்த காதலி எல்லாம் பேசிச்சு. அப்ப வந்து நம்ம இந்த கொஸ்டினை வச்சு நீங்க வந்து ஒரு பெரியாரியவாதியா, நீங்க பேசுவது பெண்ணியம்மான்னு கேட்கும் பொழுது நான் பெரியாரவாதி கிடையாது, நான் பெண்ணியவாதி கிடையாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆச்சு. அதுக்கும் கொற்றவை சேர்த்துக்கும் இப்ப என்ன வித்தியாசம்? இவ்வளவு காலமா தன்னை மார்க்சியவாதி என்று கூறிக்கொண்டிருந்த கொற்றவை நான் மார்க்சியவாதி கிடையாதுனாக்கா அதுதான். ஏன்னா நீ குழப்பவாதியா இருக்க. நீ மார்க்சியத்தை படிச்சிருக்கலாம், படிச்சுட்டு குழம்பிக்கிற. ஒரு சமூக பிரச்சனை வரும்போது அந்த சமூகத்தை மார்க்சிய பார்வையில் அடிப்படையில் எப்படி பார்ப்பது, எப்படி போராடுவது? மார்க்சியமும் கம்யூனிசமும் போராட்டத்தின் வடிவம், அவுத்து போட்டு நிக்கிறத்தின் வடிவம் கிடையாது. இது வந்து ஒரு சமூகம், ஒரு முதலாளித்துவ சமூகம், ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகம் பெண்களை ஒரு பாலியல் பண்டமாக பாத்துக்கிற சமூகத்துல நான் என்னை நிர்வாணமாக காட்சிப்படுத்தி அந்த சமூகத்தின் முன்பு இந்த போராட்டம் நடத்துவேன்றதே வந்து அயோக்கியத்தனமான ஒரு வாதம். பொள்ளாச்சி குற்றம், அதுக்கு பொள்ளாச்சி பெண்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்த போதே வந்து கொட்டையுடைய நிர்வாணத்தை வந்து விமர்சனத்துக்கு அவங்க வந்து பல பெண்களை வந்து வர சொன்னாங்க. அந்த பொள்ளாச்சி போராட்டம் நடக்கும் போதே, பொள்ளாச்சி பெண்களுக்கான போராட்டம் நடக்கும் போது அவங்க பதிவே போடுறாங்க, நான் வந்து தெருவுல நிர்வாணமா நடக்க போறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க, யாரெல்லாம் ஜெயில பார்க்க விரும்புறீங்கன்ற மாதிரியான ஒரு பலரை அழைக்கிறாங்க. சாரதா, பிரான்ஸ்ல வந்து தொலைக்காட்சியில வந்து சோப்பு விளம்பரங்கள், ஷாம்பு விளம்பரங்கள் நடக்கும் பொழுது விளம்பரங்கள் வரும்போது அந்த பெண் வந்து ஆணோ நிர்வாணமா தான் இருந்து குளிக்கிற மாதிரி இது வரும். அந்த மாதிரி இந்தியாவுல வராது, சரிங்களா? நிர்வாண காட்சி வந்து ஷாப்புக்கோ சோப்புக்கோ வந்து விளம்பரத்துக்கு இந்தியாவுல அனுமதி கிடையாது. பிரான்ஸ்ல அனுமதி உண்டு. பிரான்ஸ்ல நிர்வாணத்துக்கு அனுமதி உண்டு, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான். எந்த இடம்னாக்கா கடற்கரை, அதுவும் குறிப்பிட்ட கடற்கரையில மட்டும்தான். அந்த கடற்கரை தாண்டி நீ வெளியே வந்தா அந்த அமலத்தை மூடிட்டு நீ மேல ஏதாவது சட்டை போட்டுதான் வெளியில வரணும். நீ வெளியில வந்தா கைது செய்யப்படுவ. பொது இடத்துல வந்து நிர்வாணமாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வருவது வந்து சட்டப்படி குற்றம். இது பிரான்ஸ்ல மட்டும் இல்ல, உலகம் முழுதும் சிவில் சட்டங்கள் கொண்ட அனைத்து நாடுகளிலும் சட்டப்படி குற்றம். இப்ப வந்து இந்த குற்றம் நடக்குதுன்றதுக்காக யாரும் வந்து நிர்வாண போராட்டம் பிரான்ஸ்ல நடத்துறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருமானால், நடந்திருக்கு. எந்த வருடம் கூட நடந்திருக்கு. அது அமைப்பா செய்வாங்க. அமைப்பாக அவங்க என்ன அரசியல் காரணங்களுக்காக செய்யறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. தனி நபராக இங்க யாருமே வந்து அதை செஞ்சது கிடையாது, செய்ய முடியாது. தனி நபராக செய்யறது எதையும் வந்து அரசியலாக மாற்ற முடியாது.
அப்போ இந்த 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 புரிதல் வந்து கொற்றவைக்கு முதல்ல இருக்கணும். நிர்வாணத்தை வந்து இப்ப எல்லாரும் அவங்களுடைய நிர்வாணத்தை ஆதரிக்கிறாங்கன்னும் பொழுது, அந்த ஆதரிப்பவர்கள் எல்லாமே அவர்களுக்குள் மாற்று கருத்து இருக்கும். கொற்றவை இப்போது ஆதரிப்பவர்கள், இந்த கொற்றவையின் நிர்வாணத்தை ஆதரிப்பவர்கள் அனைவருமே அன்று தமிழச்சியின் நிர்வாணத்தை எதிர்த்தவர்களாகவும், இழிவுபடுத்தியவர்களாகவும், கிண்டல் படுத்தியவர்களாகவும் இருந்தாங்க. அப்ப லூலுடைய நிர்வாண படத்தையும் நான் வந்து சமூக ஊடகத்துல வந்து மறைச்சு போட்டிருக்கேன். அது சமூக ஊடகத்துல லூலுவும் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப லூலுக்கு இணக்கமான ஒரு சேட்டையான வேலைகளை தான் வந்து கொற்றவையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து என்னுடைய நிர்வாண படத்தை எடுத்து நான் வெளியில இடல. படம் எடுத்தது நான் கிடையாது. அப்ப அது ஒரு குற்ற செயலா மாறுது, அது அரசியல் பேசுது. அப்ப இந்த அடிப்படையில தான் நான் வந்து கொற்றவை கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து படங்கள் எடுக்கிற விவகாரம் வந்து சொல்றாங்க. எப்பப்ப எந்தெந்த டைம்ல இந்த படத்தை வந்து நான் எடுத்தேன்றத வந்து அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொள்ளாச்சி பாலியல் சர்ச்சை விவகாரம் வருது. எல்லாரும் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க ஒரு நபர் ஒரு ரன்வீர் சிங்னு சொல்லிட்டு இந்தியாவுல ஒரு 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 நடிகர் மாடலிங் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு நிர்வாணமாக மாடலிங் செஞ்சு அதை காட்சிப்பட்டிருக்காரு. அத வந்து புகார் வந்து மும்பைல பதிவு செய்யப்பட்டது. அவர் வந்து பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர், ஒரு நடிகர், ஒரு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு நபர். அது வந்து கடைசியில வழக்கு பதிவு செய்யாம அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா இதே வந்து கொற்றவை ரன்வீர் சிங் செஞ்ச மாதிரியே ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு நிர்வாண படம் ஒரு அழகியலோட எடுத்திருக்காங்க. அது வந்து வியாபார நோக்கத்துக்காக, வாய்ப்புக்காக அந்த படம் வந்து அழகியலோட இருந்த பொள்ளாச்சி படம் எடுக்கப்பட்டிருக்கு. அது அவங்களே சொல்றாங்க. இப்ப நேற்று முன்தினம் கொடுத்த பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க. எடுக்கப்பட்டிருந்தா என்ன, அது எதுக்கு எடுக்கப்பட்டிருந்தா என்ன, நான் வந்து போராட்டத்தின் வடிவமாக தான் அதை வெளியிட்டேன்னு தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, நீ ஏற்கனவே எடுத்த படம் ஒரு வியாபார நோக்கத்தோட ஒரு அழகியலுக்காக ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை தான் நான் வந்து பொள்ளாச்சி சம்பவத்துல பதிவு செஞ்சேன்னு சொல்றாங்க. 2வது படங்கள் வந்து பார்க்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எப்ப நடந்தது? அப்ப சென்ற வருடம் நடந்ததுக்கு அப்ப படம் எடுத்து வச்சிருந்தாங்களாம் வெளியிடுறதுக்கு. வெளியிட வாய்ப்பு வரலையா? அதைத்தான் நான் இப்ப வெளியிடுறேன்றாங்க. அப்போ அந்த படங்கள் வெளியிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா Facebook வந்து அந்த படத்தை இப்பவும் வந்து நீக்காம வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா அவங்க மார்பகங்கள் தெரியற மாதிரியோ இருக்கல, கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதிராக இருக்கல. அது மார்பகங்கள் தெரியாத மாதிரியும் பெண் உறுப்பு தெரியாத மாதிரியும் மறைச்ச மாதிரி இருக்கிறதால Facebook வந்து அது ரிப்போர்ட் செய்ய முடியல. அது வந்து அது விட்டு வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுல ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாண படத்தை நான் பகிர்ந்திருந்தேன். மறைச்சுதான் போட்டிருந்தேன். இத்தனைக்கும் மறைச்சு அந்த பெண் உறுப்பெல்லாம் மறைச்சு அந்த கட்டத்தை போட்டு ரொம்பவும் கவனமா எச்சரிக்கையா இதுல போட்டு வச்சிருக்கேன் ட்விட்டர்ல. படம் வந்து என்ன சொல்லுதுனாக்கா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விருப்பம் இருந்தால் கிளிக் செய்து பாருங்கள் சொல்லுது. அப்போ இந்த இந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவுல இருக்கு. ட்விட்டர் நிறுவனம் அமெரிக்காவுல இருக்குது. அவங்களுக்குடைய சட்ட திட்டங்களுக்கு அது வந்து சரியானது இல்ல. இந்த காட்சி வந்து அனைத்து தரப்பட்ட நபர்களும் பார்க்கக்கூடிய காட்சி அல்ல. என்ன காமிக்கிறான்னு சொல்லுது. ஒரு 13 வயது இளைஞர், 13 வயதுல இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட நபர்கள், இந்த சமூகத்துல இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி சில காட்சிகளை பார்க்க கூடாதுன்னு சொல்வதன் நோக்கம் என்ன? ஏன்னா எல்லாரையும் பண்பட்டவங்களாக நான் மாற்ற போறேன்னு கொற்றவை சொல்லும் போது ஒரு 5 வயசு பையன் இருப்பான், 10 வயசு பையன் இருப்பான், 15 வயசு பையன் இருப்பான், 20 வயசு பையன் இருப்பான், 25 வயசு இளைஞனா ஒருத்தன் இருப்பான். இவர்களெல்லாம் நீ பண்பட்டவங்களா மாற்றுவதற்கு உங்களுடைய நிர்வாணம் உதவும் சொல்லி நீங்க நிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு யாராவது அதை யூஸ் பண்ணிக்கிங்கடான்னு சொல்றீங்க. ஒருத்தவன் அடிப்பான், ஒன்னொருத்தவனுக்கு போட்டு பார்க்க தோணும். உங்க நிர்வாணம் ஒருத்தவனை தூண்டி விடுதலா மாறும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? கொற்றவை நிர்வாணத்தை பார்த்துட்டு சரி அந்த டைம்ல பக்கத்து வீட்டு பொண்ணு எதிர்த்து பொண்ணு அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ள வந்தாக்கா அவனுக்கு ஒரு கிளர்ச்சி வரும். அந்த உடல் அங்கங்கள் பெண் உடல் நீ பொதுப்படுத்தும் பொழுது அவளை இது பார்க்கலாமா? அந்த ஒரு 17 வயசு பையன் நினைக்கலாம், 16 வயசு பையன் நினைக்கலாம். அவங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். அதான் தான் சட்டம் சொல்லுது. எதை எங்க காட்சிப்படுத்தணுமோ அதை தாங்க எங்க காட்சிப்படுத்தணும். இல்லாட்டா அது சட்ட விரோதம் சொல்றதுக்கு என்னன்னா அது குற்ற செயலை தூண்டி விடக்கூடாது. அந்த காட்சி மற்றவர்களை வக்கிரமாக மாற்றக்கூடாது.
வேறு சிந்தனைகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு. அதைத்தான் வந்து ட்விட்டரும் சொல்லுது. ட்விட்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 17 வயசு பையனை பார்த்தா இந்த கொற்றவின நிர்மாணம் வேற ஒரு நிலைப்பாடுடன் அது ஒரு சமூக பொறுப்போட அது செயல்படுது பொழுது, அப்போ ஒரு மார்க்சியவாதியா இருக்கிற நீ இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக ஒரு சமூக பாடம் சமூகத்துக்காக பாடம் கற்பிக்க முற்படுகிற நீங்கள் இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கணும். அது செஞ்சாங்களா? ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, தன்னுடைய வானத்தை மேல பாக்குறாங்களா, கடவுள் வந்து காப்பாத்துவாரான்னு. இப்ப கடவுள் வந்து காப்பாத்துவாரான்னு மேல பாக்குறதுக்கு நீ போஸ்ட் ஒரு போட்டா நீ மார்க்சியவாதியா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கியா? கடவுள் நம்பிக்கையற்ற நீ இப்படியால வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முற்படுவது என்ன சமாளிப்பு, என்ன நோக்கத்துக்காக இப்படி பேசுறீங்க? ஒரு ஆர்வ கோளாறு காரணமா சில படங்கள் வந்திருக்கு. பரவாயில்ல, தவறுகள் இருந்து திருத்திக் கொள்வன் தான் மனிதன். அதைத்தான் வந்து லெனினும் சொல்றாரு. எதை கற்றுக்கொள்ள கூடாது என்பது வந்து அந்த எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டு வரேன்றதையும் வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. இது அவமானம் கிடையாது. சில குறைபாடுகள் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனமே தவிர, இது ஒரு போராட்ட வடிவம் தான் திரும்ப திரும்ப நின்னு வச்சீங்களா, திரும்பவும் படம் போடுங்கன்னு படம் போடுவேன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கலாச்சார காவலர்கள் யாராவது பார்த்தா, அல்லது கொற்றவை மீது வன்மமாக தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க யாராவது பார்த்தாக்கா, இவங்களுடைய ஹிஸ்டரிய வந்து எடுப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தாக்கா, இந்த இந்த நிர்வாண படம் நீதிமன்றத்துக்கு போனாக்கா, ஒருவேளை கொற்றவை தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அந்தரங்க உறுப்புகளை காட்டுற மாதிரி இந்த படம் இல்ல, இது வந்து சட்டப்படி குற்றச்செயல் கிடையாதுன்னு அவங்க தரப்புல சொல்ல முற்பட்டா, ஒரு நீதிபதி வந்து இந்துத்துவ மனநிலை கொண்ட நீதிபதியாக இருப்பான், கலாச்சார பாதுகாக்கிற நீதிபதியாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதோ அந்த சிந்தனை தான் வரும். வேற சில நீதிபதி அவங்க சொல்றது சரிதானே, இந்த தள்ளுபடி செய்யலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பழைய பதிவுகளை ஒரு வீடியோ லைவ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும் பொழுது, இன்னும் ஒரு 10 பெண்கள் வாங்க, நம்ம நிர்வாண போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் இணைச்சு வச்சு இந்த பொம்பளை இதே நோக்கத்தோட தான் செயல்படுத்துன்னு யாராவது கம்ப்ளைண்ட் போட்டான்னு வச்சுக்கலாம், 3 மாசம் ஜெயில இருக்கணும், இல்லாட்டா 3 மாசம் இது அபராதம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் தேவை. இதை வந்து பெண்ணியவாதிகளாகிய பெண்ணிய பேசிக் கொண்டிருப்பவர்களாக உணர யாராக இருந்தாலும் அது சட்ட சிக்கலுக்கு நமக்கு உட்படுத்துமா என்பதை வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்ய முற்படணும். அதை வந்து கொற்றவை செய்யல. கொற்றவைக்கு அந்த புரிதல் கிடையாது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மிக சரியான பெண்ணியத்தை பேச முற்படுங்க. அந்த போராட்ட வடிவம் நிர்வாண போராட்ட வடிவத்தை வந்து சமூக பாலியல் குற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக முன்னிறுத்துறேன்னாக்கா, லூலுவுக்கு எதிராக நீங்க என்னத்தை நிறுத்துவீங்க? இப்போ பாலியல் குற்றவாளிகள் எல்லாமே ஆண்களாகவும், ஆண்கள் எல்லாம் வன்மம் மிக்கவர்களாகவும், பெண்கள் எல்லாம் வன்மமற்றவர்களாகவும் கொற்றவை நினைப்பாங்கனாக்கா, லூலு என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? நீங்க அவுத்து போட்டு நின்னாக்கா அது உங்களே மேட்ரு பண்ண வரும். என்னன்னா ஓரின சேர்க்கையாளர்களும் இருக்காங்க. அப்போ எங்க பிரச்சனை, நீங்க ஆண்களை மட்டும் வன்மமாக பார்ப்பதுதான் எங்க பிரச்சனை. போராட்ட வடிவத்தை பொதுப்படுத்தும் பொழுது இந்த சமூக ஊடகங்களில் 18 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இருக்காங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு ஒரு ட்விட்டர் தளம் வந்து நம்மை பக்குவப்படுத்த முற்படுதுனாக்கா, அரசியல் அறிவற்றவர்கள் கூட அதை புரிஞ்சுக்குவாங்க. அரசியல் அறிவு உள்ள உங்களால புரிஞ்சுக்க முடியலன்றதுதான் என்னுடைய கேள்வி சாரதா. எங்க இருந்து கடவுள் வராது? ஒரு ஒரு போராட்ட வடிவத்தையே சீர்குலைக்கிறாங்க, ஒரு போராட்ட வடிவத்தையே வந்து மாத்த முற்படுறாங்க. இப்ப என்னன்னா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வடிவேல் ஒரு சினிமா பட காட்சியை போட்டு அம்மனமா பிறகு கேமரா திருப்பாதீங்க ஐயோ திருப்பிட்டானுங்க அதெல்லாம் போட்டு கிண்டல் பண்றாங்க. ஆனா நகைச்சுவை கூட சில நேரம் சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தும். என்னன்னா ஒரு கோபமும் ஆவேசமும் வந்தாக்கா எழுந்து நின்று போர்க்குரலோட பேசுவதுதான் வந்து மணிப்பூர் பெண்கள் போராட்டம் நிர்வாண போராட்டம் நடத்தியதுல வந்து அந்த ஆவேசம் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பரிதவிப்பு, நான் வந்து கடவுளை பார்த்தேன், நீயே பேசிட்டு நீயே ஏதாவது ஒரு கதை, உனக்கு அந்த கற்பிதம் இருக்கலாம், ஆனா பாக்குற எங்களுக்கு நீங்க சேர்க்கலாம் பார்த்தா இன்னும் ஆய் போறதுக்கு உக்காந்துக்கிற மாதிரி தோணுது. நான் அப்படிதான் எழுதுனேன். அது அவங்கள வன்மமா திட்டுறது கிடையாது. எழுச்சி. அப்புறம் வந்து ஒரு கவிதை, நான் வந்து எழுச்சி லீ அது இது சுத்தி கித்தி நிலம போட்டு எழுதிட்டு வாழ்க்கிறாங்க. நீங்க சமூக யதார்த்தத்துல இருந்து விலகி உங்கள் கணவரை போல
கிலுகிலுப்பு கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறீங்க. கிலுகிலுப்பாக சில விஷயங்களை காட்சிப்படுத்த முற்படுறீங்க. ஆவேசத்தை வந்து கவிதையில காட்டுறீங்க. அந்த ஆவேசத்தையும் அந்த கோபத்தையும் எண்ணெய் மாறி அரசியல்வாதிகள் கிட்ட காட்டுங்க, சட்டத்தின் மீது காட்டுங்க, நீதிமன்றத்தின் மீது காட்டுங்க, பாதிக்கப்பட்ட ஆண்களை நோக்கி கேள்வி எழுப்புங்க. இதைதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் சொல்ல வந்தா இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் பெண்ணியவாதின்ற மாதிரி நான் நடந்துக்கிறதா அவங்க சொல்றாங்க. நான் எந்த இடத்துல நான் பெண்ணியவாதி, நான் மட்டும்தான் பெண்ணியவாதின்னு எங்கேயாவது பிரகடனப்படுத்தலாம்? இதுதான் தனி மனித தாக்குதல். நீங்க எல்லா தாக்குதலும் என் மேல தொடுப்பீங்க. ஆனா நான் வந்து எதிர் கேள்வி கேட்க கூடாது. கேட்டாக்கா இதுக்குதான் தமிழச்சு வாயில போய் உழக்கூடாதுன்னு வந்து உழுங்க. அரசியலோட கேள்வி வச்சுட்டு உழுங்க. அது குளத்தூர் மணியா இருந்தாலும் சரி, சுபவி இருந்தாலும் சரி, பெரியாரிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, மாவோயிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, கருத்தியலாக நான் விவாதிக்க தயாரா இருக்கேன். ஆனா கள்ள மௌனம், இவ்வளவு பொறுக்கித்தனம், இவ்வளவு மோசடி வேலைகள், இவ்வளவு இழிவான வேலைகளை செஞ்சுட்டு கடந்த ஒரு வருடமாகத்தான் அனைத்தையும் சகலத்தையும் பொத்தி கொண்டு அமைதியாக இந்த வசவு பேசிக் கொண்டிருந்தவர்கள் இந்த லூலு விவகாரத்துல அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மனித அமைப்பே வந்து ஒரு பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தோட செயல்படுது. ஒரு பெரியார் இயக்க தலைவரே வந்து ஒரு குற்றவாளிகளை ஒரு மறைச்சிட்டு முற்றாக எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடத்துல இருக்கிற ஒரு கோபம், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சூழ்ச்சி, இது மீதெல்லாம் வருவது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான். இதுல வந்து மாற்று கருத்து இருந்தா பரிமளா பேசலாம். என்னுடைய நிலைப்பாட்டுல கொற்றவை சார்ந்து நான் பேசுறது விவாதத்துல பரிமளா நீங்க சொல்லுங்க. நான் வந்து எந்த அமைப்பை வந்து செயல்படாம முடக்கினேன்? தோழர், உங்களுடைய நிலைப்பாட்டுல வந்து எனக்கு மாற்று கருத்துலாம் இல்ல. நீங்க வந்து சரியா பேசியிருக்கிறீங்க. உங்களுடையது வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். நிர்வாணம் வந்து தமிழச்சியோடதும் கொற்றவையோடைய நிர்வாணம் ரெண்டும் வந்து ஒண்ணு இல்லைன்றதுல வந்து எனக்கு நல்ல தெளிவு இருக்கு. பிரான்ஸ் தமிழச்சியினுடையது வந்து நியூடிட்டி, கொற்றவையினுடையது வந்து நேக்கட்னஸ். இது வந்து உங்களை அறியாமலே எடுக்கப்பட்ட புகைப்படம். ஆனா அவன் ஒரு இதுதான் சொல்லிட்டு ஒரு அயோக்கியன் தான் தெரிஞ்சு வந்து எதுனாலும் நடக்கட்டும்ன்ற இதுலதான் நீங்க எடுத்தீங்க. நீங்க வந்து உங்களுடைய நியூடிட்டியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினீங்கன்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா கொற்றவையினுடைய நேக்கட் போட்டோஸ்ல வந்து ஒரு அரசியல் இருக்கணும், அது வந்து ஒரு போராட்ட வடிவம் சொல்றதுல வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அவங்கள சப்போர்ட் பண்ற பெண்ணியலாளர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. இவங்க இந்த போராட்ட வடிவத்தை முன்னெடுத்துறாங்கன்னா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளையும் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் தொந்தரவு இதுல கேஸ்லயும் ஏன் ஐத்வாவோ ஏன் பெண்ணிய அமைப்புகளோ அந்த போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கல? முதல்ல இப்ப வந்து அவங்க ஏன் வந்து கொற்றவையினுடைய நேக்கட் போட்டோஸை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான பதிவுகள் வந்து ஒரு பெண்ணிய அமைப்புகளிடமிருந்து வரல? அப்படி வராது. அந்த மாதிரி அப்படியே இருந்தும் சில பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா, இந்த நேக்கட்னஸ் எல்லாம் வந்து ஒரு போராட்ட வடிவமான்றது வந்து எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற கேள்விகள். எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற பயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவம்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே சட்ட தீர்வுகளையும் சமூக பிரச்சாரங்களின் மூலமாக தீர்வு காண்றதுக்காக வந்து இயங்குற அரசியல் இயக்கங்களையும் நீங்க வந்து டைல்யூட் பண்றீங்க. அவங்களுடையதெல்லாம் வந்து அவங்களுடையதெல்லாம் அப்புறம் போராட்ட வடிவம் இல்லாம இது போராட்ட வடிவம்னா அதெல்லாம் என்ன? மக்களிடையே போய் பிரச்சாரம் பண்றதும், பெண் கல்விக்காக பேசுறதும், பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பிரச்சாரம் செய்யறதும், ஒரு ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்துறதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா எடுத்துக்கிற இயக்கங்களை வந்து நீங்க வந்து கேலி கூத்தாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு போராட்ட வடிவம் சொல்றதன் மூலமா, கொற்றவை பேசுறதன் மூலமா அந்த இயக்கங்களை எல்லாம் வந்து இவங்க பகடி செய்யற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவாகவே வந்து மை பாடி மை ரைட்ஸ் கேம்பெயின்ன்ற மாதிரி ஒரு சில எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்றதையும் நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். என்னன்னா, அந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு உண்மையான ஒரு போராட்ட வடிவம். இப்ப எப்படி வந்து பெண்கள் தினத்தை வந்து இவங்க டைல்யூட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, ஒரு கார்பரேட் அமைப்புல வந்து விமன்ஸ் டேல வந்து ஒரு ஃபிளவர் பக்கே கொடுக்கறது, ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்றது, ஹை ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு ஒருத்தரை கிரீட் பண்ணிக்கிறதுன்ற அளவுல வந்து விமன்ஸ் டேவை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற மாதிரி மை பாடி மை ரைட்ன்ற கேம்பெயினையும் வந்து இவங்க ஒரு விளம்பர இதுக்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கும் லெகின்ஸ் போடுறதுக்கும் மை பாடி மை ரைட்ஸ் ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீ அப்படின்ற மாதிரி கேட்கறதெல்லாம் எவ்வளவு வந்து அந்த உண்மையான போராட்டத்தை வந்து டைல்யூட் பண்றது பாருங்க. அந்த கேம்பெயின் வந்து ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்க்காகவும் செக்ஷுவாலிட்டி ரைட்ஸ்க்காகவும் ஒரு பெரிய அமைப்பு முன்னெடுத்து 7 நாடுகள்ல நடந்து எந்த மாதிரியான நேரத்துல வந்து
அவங்க அந்த கேம்பெயினை முன்னெடுத்தாங்கன்னா அந்த 9 வயது பெண் ரேப் பண்ணப்பட்டு அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ரைட்ஸ் மறுக்கப்படுது. ஏன்னா அந்த நாட்டுல வந்து அபார்ஷன் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. அந்த மாதிரியான நேரங்கள்லயும் நேபாளில வந்து அபார்ஷன் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. ஒரு இது வந்து அவங்க வந்து பல குழந்தை பிறப்புகளுக்கு அப்புறம் கூட யூட்ரின் ப்ரொலாப்ஸ்ன்ற ஒரு இதுல இருக்கும்போது கூட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மறுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான கொடுமையான சிச்சுவேஷனுக்காக அவங்க முன்னெடுத்த ஒரு போராட்டம் தான் மை பாடி மை ரைட்ஸ். அதை வந்து இங்க இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா நான் எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிப்பேன், இது என்னுடைய உடல் என்னுடைய உரிமைன்ற மாதிரி பேசுறது வந்து அந்த மாதிரியான பெரிய போராட்டங்களையே இங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரியும் டைல்யூட் பண்ற மாதிரியும் தான் நடக்குது. அதுதான் வந்து பெரிய ஆபத்தா பாக்குறேன். இவங்க இதெல்லாம் வந்து ஒரு போராட்ட வடிவம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து போராடுறதுக்கு பேர் என்ன? இது பெருசுன்னா அதெல்லாம் வந்து நீங்க டைல்யூட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அதனால இந்த நேக்கட்னஸ் இதை வந்து சப்போர்ட் பண்ற அத்தனை பெண்ணியலாளர்களுக்கும் இயக்கங்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது, உண்மையான போராட்டத்தை தயவு செய்து டைல்யூட் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இயக்கங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பிரச்சார வடிவத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுதான் உண்மையான போராட்ட வடிவமா இருக்க முடியுமே தவிர இது வந்து ஒரு போராட்ட வடிவமா இருக்க முடியாதுன்றதை தான் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? எனக்கு வந்து என்னன்னா, கொற்றவை கூட என் உடல் என் ஆயுதம் தான் சொல்றாங்க. என் உடல் என் உரிமைன்னு சொல்லி அவங்க கட்டற்ற பாலுறவு நோக்கி நகரல. அதெல்லாம் நாம தெளிவா இருக்கோம். நாம அனைவருமே சாரதாவாக இருந்தாலும் சரி, பரிமளாக இருந்தாலும் சரி, தமிழச்சியாகிய நாங்க 3 பேருமே சொல்ற ஒரே விஷயம், போராட்ட வடிவத்தை கொச்சப்படுத்தாம, போராட்டம் என்பது அரசு உடைய செயல்பாடுகள். இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அரசு பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுத்தினா அதை நம்ம கேள்வி கேட்போம், அதை நோக்கி நகர்வோம், அதுக்காக அமைப்பாய் திரளுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா சிறப்பா இருக்கும். ஆனா பெண்ணிய அமைப்புகள் என்பது தங்களுடைய தேவைக்கேற்றபடி ஒவ்வொரு பாலியல் விவகாரத்தை பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை என்றதை வந்து மனித அமைப்புக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கு. இதுல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் அந்த வேலையை செய்யுது. அப்ப இவர்கள்லாம் நோக்கி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அது அவங்க உணரணும். அதை வந்து மீளவும் வந்து அந்த தவறுகளை செய்யாம தங்களை புதுப்பித்து சென்று நம்ம மக்களுக்காக பெண்ணிய பிரச்சனைக்காக தொடர்ந்து இந்த ஒரு போராட்ட வடிவத்தை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அரசு இயந்திரங்களுக்கு மீதான கவனக்குவிப்பு திரும்பணும், ஒரு நிர்வாணத்தை நோக்கி திருப்பக்கூடாது. அது வந்து தவறான போக்கு. இல்ல தனிப்பட்ட விஷயம் எதுவுமே இல்ல. கொற்றவை யாருன்றத நீங்க தெரியப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தான் பெண்ணியத்துக்காக பெண்ணியத்துக்காக நிர்வாணமா நிக்கிறேன்னு பேசுறாங்க. ஒரு சாதாரண பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக கூட உனக்கு நின்று பேச துப்பு இல்லாம பிளாக் பண்ணிட்டு ஓடுறன்னா உன்னுடைய மனநிலை என்ன? கொற்றவையை இங்கத்தான் அம்பலப்படுறாங்க, இங்கத்தான் என்கிட்ட அம்பலப்பட்டாங்க. எப்படி வந்து சுபவியோ பழத்துமணியோ சுந்தரவல்லியோ அம்பலப்பட்டாங்களோ அந்த மாதிரிதான் வந்து கொற்றவை என்கிட்ட இந்த விஷயத்துல அம்பலப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேசிட்டோம் தோழர், தொடர்ந்து நாம பேசுவோம். நன்றி முனைவர் பரிமளா, நன்றி தோழர் தமிழச்சி. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு நன்றி. நம்ம வந்து ஏற்கனவே நாம அறிவிப்பு செய்த மாதிரி யூ தமிழ் பாவை சேனலில் நாம தொடர்ந்து பெண்ணியம் குறித்தான நிறைய விவாதங்களை செய்ய இருக்கிறோம். அதில் ஆர்வமுள்ள பெண்கள், பெண்ணியம் குறித்து பேச விவாதிக்க விருப்பமுள்ள பெண்கள் வந்து சேனலை தொடர்பு கொண்டு அவங்களும் இந்த நிகழ்வில் இது போன்ற விவாதங்களில் பங்கு பெறுவதற்கு அவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அறிவிச்சு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.